Hi friends, welcome to Life Lesson channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல CAPF forcesல அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ல ஆபீசர் ஆகக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்ற குறித்து தான் பார்க்க போறோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டுக்கிட்டாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த CAPF கோர்சஸ்ல ஆபீசரா சேரணும்னா நம்ம ஒரு கிராஜுவேட்டா இருக்கணும். அதாவது டிகிரி முடிச்சிருக்கோம். பிஎஸ்சியோ அல்லது பிஏஓ பிகாமோ எந்த ஒரு டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல, டிகிரி கண்டிப்பா முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் வந்துட்டு 20 to 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஜென்ரலா இருந்தா 20 to 25 வயசு, ஓபிசியா இருந்தா 3 வருஷம் தளர்வு கொடுக்கப்படும். அதாவது 28 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். SC/STயா இருந்தா 5 வருஷம் தளர்வு, 30 வயசு வரைக்கும் ஜாயின் பண்ணலாம். இந்த ஆபீசரா சேர்றதுக்குரிய செலக்ஷன் ப்ராசஸ் வந்துட்டு 4 முறையில இருக்கும். எப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல பாஸ் ஆனா அதுக்கப்புறம் பிசிக்கல்ல பாஸ் ஆனதுக்கு அதுக்கப்புறம் மெடிக்கல்ல ஃபுல் பாடி செக்அப் இருக்கும். அதுல உடல் தகுதியோட நம்ம இருந்தோம்னா அதுக்கப்புறம் இன்டர்வியூ. இந்த 4 முறையில CAPFல ஆபீசரா சேரவங்களுக்குரிய செலக்ஷன் ப்ராசஸ் இருக்கும். இப்ப இதுல ஒவ்வொன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் வந்துட்டு UPSC மூலியமா தான் கண்டக்ட் செய்யப்படும். அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் போர்டு மூலியமா தான் இந்த எக்ஸாம் நடத்தப்படும். இந்த எக்ஸாம் ஆனது 2 பேப்பரா நடத்தப்படும். ஃபர்ஸ்ட் பேப்பர், செகண்ட் பேப்பர். எப்படி நம்ம +2 எழுதிப்போம் இல்லையா, தமிழ் ஃபர்ஸ்ட் பேப்பர், அதுக்கப்புறம் செகண்ட் பேப்பர் சொல்லிட்டு அது மாதிரி 2 பேப்பரா நடத்தப்படும். இதுல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல ஜெனரல் நாலேஜ் மற்றும் மேக்ஸ், சயின்ஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஒரு விஷயத்தை நீங்க எப்படி யோசிச்சு அதை அணுகுறீங்க அப்படின்ற மாதிரியான, அதாவது ஒரு கதை வடிவமா ஒரு விஷயத்த அவங்க கொடுப்பாங்க. அதை நீங்க எப்படி அதை அணுகி உங்க இன்டெலிஜென்ஸ், உங்க அறிவை பயன்படுத்தி அந்த விஷயத்த நீங்க சால்வ் பண்றீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அந்த எக்ஸாம்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பேப்பர் நடக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் பேப்பர். அந்த செகண்ட் பேப்பர்ல புது ஆய்வுகள், அதாவது உங்களுடைய ஆராய்ச்சி திறன் எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரியா அதுல ஒரு சில விஷயங்கள் கேட்கப்படும். அதுக்குரிய ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு டாபிக்ல எஸ்ஸே எழுதுற மாதிரி இருக்கும். அவங்களே ஒரு டாபிக் கொடுத்துருவாங்க, அதை பத்தியான ஒரு எஸ்ஸே நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நம்ம இந்திய நாட்டோட ஹிஸ்டரியா இருக்கலாம், நம்ம இந்திய நாட்டோட பொருளாதாரம் அல்லது அரசியல், புவியியல், இது சம்பந்தப்பட்ட மாதிரியான ஒரு டாபிக் கொடுக்கப்படும். அது சம்பந்தமா நம்ம ஒரு எஸ்ஸே எழுதணும். இது மாதிரி செகண்ட் பேப்பரானது நடத்தப்படும். எக்ஸாம் லாங்குவேஜ் ஹிந்தி அல்லது இங்கிலீஷ்ல இருக்கும். நமக்கு எது நல்லா தெரியுமோ அதுல வந்துட்டு நம்ம எக்ஸாம் எழுதிக்கலாம். ஸோ இதனாலே நார்த் இந்தியாக்காரங்க இங்கிலீஷே தெரியலனாலும் ஈஸி ஆபீசர் ஆயிட்டு வந்துருவாங்க. நார்த் இந்தியாவில இருந்து வர ஆபீசர்ஸ் மேக்சிமம் இங்கிலீஷ்ல ரொம்ப வீக்கா இருக்கிற காரணம் இதனாலதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பிசிக்கல். இந்த எக்ஸாம்ல பாஸ் ஆகி வர்றவங்களுக்கு அடுத்ததா பிசிக்கல் நடத்தப்படும். இந்த பிசிக்கல் ஆனது ஆபீசருக்கு 100 மீட்டர் ஓடணும். அதுக்கப்புறம் 800 மீட்டர் ஓடுற மாதிரி இருக்கும். இந்த 100 மீட்டர் வந்துட்டு 16 செகண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த 16 செகண்ட்குள்ள 100 மீட்டர் ஓடி வரணும். அதுக்கப்புறம் 800 மீட்டர் வந்துட்டு கிட்டத்தட்ட 3.25 செகண்ட் கொடுப்பாங்க. 3 நிமிஷம் 45 செகண்ட்ஸ். இந்த 3 நிமிஷம் 45 செகண்ட்ஸ்க்குள்ள 800 மீட்டர் கடந்து ஓடி வரணும். அதுக்கப்புறம் ஹைட், வெயிட், செஸ்ட் எல்லாமே பார்ப்பாங்க. ஹைட்டை பொறுத்த அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டுல 170 சென்டிமீட்டருக்கு மேல இருக்கணும். இந்த ஹைட் ஆனது ஒவ்வொரு ஸ்டேட்டை பொறுத்து மாறுபடும். அதெல்லாம் அந்த அப்ளிகேஷன் டீடைல்ஸ்லயே வந்துடும். வெயிட், ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். குறைஞ்சபட்சம் 50-55 கிலோவாது இருக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் ஆனது 80 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் விரிவடையணும். இது இல்லாம லாங் ஜம்ப் இருக்கும். 3.5 மீட்டர் லாங் ஜம்ப் நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் குண்டு எறிதல் இருக்கும். 4.5 மீட்டர் குண்டு எறிதல் இருக்கும். இதுல வந்துட்டு பாஸ் ஆகி வரணும். பிசிக்கலை பொறுத்த அளவுக்கு இதுதான். இந்த பிசிக்கல் எல்லாமே கிளியர் பண்ணிட்டாங்கன்னா, பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்ததா மெடிக்கலுக்கு அவங்க அனுப்பப்படுவாங்க. இந்த மெடிக்கல் டெஸ்ட்டை பொறுத்த அளவுக்கு ஃபுல் பாடி செக்அப் இருக்கும். உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஃபுல் பாடி செக்அப் இருக்கும். கண் பார்வை எப்படி 6/6 இருக்கான்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் உடம்புல கை பெண்டா இருக்கா, கால் பெண்டா இருக்கா, உடம்புல மேஜர் ஆபரேஷன் ஏதாவது இருக்குதா, உடம்புல மிகப்பெரிய தழும்புகள் ஏதாவது இருக்குதா, உங்களுக்கு எங்கேயா அடிபட்டு மிகப்பெரிய தழும்புகள் ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரியான ஃபுல் பாடி செக்அப் இருக்கும். இந்த மெடிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத குறித்து தனி வீடியோவே போட்டிருக்கேன். அந்த வீடியோல ராணுவத்துக்கு ஆள் எடுக்கும் போது அந்த மெடிக்கல் டெஸ்ட் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா ராணுவத்துல சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அது GD சோல்ஜரா இருந்தாலும் சரி, ஆபீசரா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஃபைனலா இன்டர்வியூ. இந்த 3லயுமே நம்ம பாஸ் ஆகி மெடிக்கலே உடல் தகுதியா நம்ம இருந்தோம்னா லாஸ்டா ஃபைனலா இன்டர்வியூ நடத்தப்படும். அந்த இன்டர்வியூல நம்மளுடைய சிந்திக்கும் திறன் எப்படி இருக்கு, நம்மளுடைய பெர்சனாலிட்டி எப்படி இருக்கு, நம்மளுடைய பேச்சு திறன் எப்படி இருக்கு, ஒரு விஷயத்த நம்ம எப்படி அணுகுறோம், அப்படி எல்லா விஷயத்தையுமே அவங்க ஒரு கொஸ்டின் கேட்கறது மூலியமாவும் நம்ம பேசுறது மூலியமாவும் இந்த எல்லா விஷயத்தையுமே, எல்லா குவாலிட்டியும் நமக்குள்ள எப்படி இருக்கு அப்படின்றது ஒவ்வொன்றா அவங்க கவனிச்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் இன்டர்வியூ நடக்கும். அதுக்கப்புறம் இந்த CAPF ஃபோர்ஸஸ்ல நமக்கு எந்த ஃபோர்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்ளிகேஷன்ல அப்படின்றத அவங்க பார்த்துட்டு அதை எதுக்காக நீங்க செலக்ட் பண்ணியிருக்கீங்க,
அந்த போர்ஸ்ல சேர்றதுக்குரிய விருப்பம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? இப்ப நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபோர்ஸ் செலக்ட் பண்ணிருப்போம் இல்லையா, ஐடிபிபிஓ இல்ல சிஆர்பிஎஃப்ஓ சிஏஎஸ்எஃப்ஓ எஸ்எஸ்பிஓ எந்த ஃபோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோன்றத பார்ப்பாங்க. அந்த ஃபோர்ஸ் நீங்க ஏன் சூஸ் பண்றீங்கன்னு கேட்பாங்க. அந்த ஃபோர்ஸ்ல நீங்க வேலை பார்க்கணும், இந்த சிஏபிஎஃப்ல ஆபீசரா வரணும் அப்படின்றதுக்குரிய இன்ஸ்பிரேஷன் எங்க இருந்து வந்துச்சு, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் அவங்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இதுக்கெல்லாம் நம்ம எப்படி ஆன்சர் பண்றோம் அப்படின்றத விஷயத்தெல்லாம் அவங்க உன்னிப்பா கவனிச்சு பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி தான் இந்த சிஏபிஎஃப்ல எக்ஸாம், அதுக்கப்புறம் பிசிக்கலுக்கு அப்புறம் மெடிக்கலுக்கு அப்புறம் இந்த மாதிரி இன்டர்வியூ நடத்தப்படும். இது அனைத்துலயுமே நம்ம பாஸ் ஆகி நம்ம செலக்ட் ஆகி வந்தோம்னா இந்த சிஏபிஎஃப் கோர்சஸ்ல ஆபீசரா ஜாயின் பண்ணுவோம். ஆபீசரா ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஆபீசருக்குரிய ட்ரைனிங் கொடுக்கப்படும். இந்த மாதிரி ட்ரைனிங் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வெளியேறவங்க அவங்க இந்த சிஏபிஎஃப் கோர்சஸ்ல ஆபீசரா டியூட்டில ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ மூலியமா இந்த சிஏபிஎஃப் கோர்சஸ்ல ஆபீசரா சேரக்கூடிய வழி என்ன, என்னென்ன குவாலிபிகேஷன், என்னென்ன டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படின்றத நீங்க ஷார்ட்டா டீட்டெயிலா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த சிஏபிஎஃப் கோர்சஸ்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஆபீசரா சேரணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நம்ம இந்தியன் ஆர்மில ஆபீசரா சேரக்கூடிய வழிமுறைகள்லாம் என்னென்ன அப்படின்றத குறித்து ஒரு வீடியோ மிக தெளிவா போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகம் தான் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.